السلام عليكم ورحمة الله وبركاته. நமது மாடர்ன் அரபிக் சேனலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று உலகத்தில் ஏதாவது ஒரு வைபவத்தை முன்னிட்டு அதை நினைவு கூறுவதற்காக வேண்டி வருடத்தில் அதற்கென ஒரு தினம் ஒதுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்னையர்களை ஞாபகமூட்டுவதற்காக அன்னையர் தினம், ஆசிரியர்களை ஞாபகமூட்டுவதற்காக ஆசிரியர் தினம் என்றெல்லாம் தினங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அரபு மொழிக்கான ஒரு தினம் இருக்கிறது. இதைத்தான் சர்வதேச அரபு மொழி தினம் என்று சொல்கின்றோம். இது எப்பொழுது கொண்டாடப்படுகிறது, இது ஏன் கொண்டாட வேண்டும் என்ற பல விடயங்களைத்தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அல் யௌமுல் ஆலமி லில் லுகல் அரபிய்யா, வேர்ல்ட் அரபிக் லாங்குவேஜ் டே, சர்வதேச அரபு மொழி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது என்றால் 1973 ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையினால அங்கீகரிக்கப்பட்ட 5 மொழிகளோட இந்த அரபு மொழியும் ஒன்றாக 6வது மொழியாக சேர்க்கப்பட்டு அது வருடா வருடம் இந்த தினத்தில கொண்டாடப்படுவதை நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடு சபையில 6 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ரஷ்யம், சீனம், இந்த 5 மொழிகளோட 6வது மொழியாகத்தான் அரபு மொழி இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், சர்வதேச அரங்கில, சர்வதேச மட்டத்தில் அரபு மொழி மிகவும் பிரபலமான ஒரு மொழி, பரவலாக பேசப்படுகின்ற ஒரு மொழி. குறிப்பாக மத்திய கிழக்கு, வட ஆப்பிரிக்க நாடுகள்ல அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு மொழி. சுமார் 30 கோடிக்கும் அதிகமான மக்கள் உலகத்துல இந்த மொழியை பேசுகிறார்கள். ஏனென்றால் இந்த மொழி மிகவும் ஒரு பிரபலமான ஒரு மொழியாக மாறிவிட்டது. எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மத அடிப்படையில பார்க்கிற நேரம் இது இந்த மொழி இஸ்லாமிய மூலாதாரங்கள்ல மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய அல் குர்ஆன், சுன்னா, இந்த 2டைய மொழியாகவும் புனித அல் குர்ஆனுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய இந்த அரபு மொழி, இதே போல பல துறைகள்ல மருத்துவம், அறிவியல், கணிதம், தத்துவம், வரலாறு, நாகரீகம் போன்ற பல துறைகள்ல மிக முக்கியமான ஒரு பங்காற்றியதுதான் இந்த அரபு மொழி. அது மட்டும் இல்ல, மத்திய கிழக்குல பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்னால இந்த அரபு மொழி மிகவும் பிரபலம் பெற்றுவிட்டது, மிக முக்கியமான ஒரு மொழியாக மாறிவிட்டது. அரசியல், பொருளாதார, வர்த்தக, வாணிப, இதே போல எரிசக்தி, பெட்ரோலியம், இந்த துறைகள்ல மிகவும் பிரபலமாக அது மாறிவிட்டதினால் இந்த அரபு மொழிய ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்து இந்த அரபு மொழியை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு தினம் ஒதுக்கி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, முஸ்லிம்களுடைய இபாதத்தோடு, குறிப்பாக தொழுகையோடு நேரடியாக தொடர்பட்ட ஒரு மொழியாகவும் இந்த அரபு மொழி இருக்கிறது. அதனால் இஸ்லாமிய உலகில், முஸ்லிம்கள் உலகில் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களோடு ஒரு நெருங்கிய தொடர்பு இந்த மொழிக்கு இருக்கிறது. ஏற்கனவே இணைக்கப்பட்ட 5 மொழிகளோட 6வது மொழியாக இது 1973ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம்தான் அது அங்கீகரிக்கப்பட்டு அதோடு அந்த மொழிகளோடு இதுவும் அரபு மொழியும் சேர்க்கப்பட்டது. இந்த வகையில்
நமது நாட்டில் அதாவது இலங்கையில அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சினால் ஒரு சுற்று நிருபம் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சர்வதேச அரபு மொழி தினத்தை கொண்டாட வேண்டும், நினைவு கூற வேண்டும் முஸ்லிம் பாடசாலைகளில் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்று நிருபம் கூட வெளியிட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை எந்த அளவுக்கு முஸ்லிம் பாடசாலைகளோ அல்லது அரபு கல்லூரிகள் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய மத பாடசாலைகளோ எவ்வளவு தூரம் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறது என்று எனக்கு புரியவில்லை. இருந்த போதிலும் இதற்கான முன்னெடுப்புகளை நாம் செய்ய வேண்டும். இந்த தினத்தை ஞாபகம் செய்ய வேண்டும். அரபு மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே நாமும் இந்த அரபு மொழியை மதித்து, இது ஒரு உலகத்துல ஆங்கிலம் போன்று சர்வதேச மட்டத்தில் வளர்ச்சி அடைந்து விட்டது என்று நாங்கள் புரிந்து, இந்த அல் குர்ஆன் ஹதீஸுடைய அது மொழியாக இருப்பதனாலும் எங்களுக்கு தேவைப்படுவதனாலும் இந்த மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நமது நாட்டில் கூட நாம் பார்க்கிறோம், கல்வி பொதுத்தராதர சாதாரண உயர்தர பரீட்சைகள்ல தெரிவு மொழி பாடமாகவும் இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் இந்த மொழியை படித்து இந்த மொழியை சர்வதேசமயப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோமாக. வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் அதற்கு உதவி செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. شكرا لحسن متابعتكم. لا تنسوا الإعجاب بالفيديو والاشتراك في القناة والضغط على زر الجرس ليصلكم كل جديد. شاركوا الفيديو مع أصدقائكم واكتبوا لنا تعليقاتكم وآراءكم، فنحن نترككم في رعاية الله وحفظه.